எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. மனிதர் அடைத்த கதவு ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்து அழைப்பின் காரணரே. ஹல்லேலூயா. யோசேப்பை போல் குழியில் தள்ளப்பட்டாலும், தானியேல் போல் சிங்கக்கபில் தூக்கி போட்டாலும், பவுலை போல் சிறையில் தள்ளப்பட்டாலும், உங்களை பகைத்தாலும், வீண் பழி சுமத்தி தள்ளப்பட்டாலும் கலங்காதே, பதறாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் காரியம் ஜெயமாக முடியும். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது பாருங்க. எத்தனை பேர் அழிக்க நினைச்சாலும், துரோகங்கள் வீண் பழிகள் உங்கள் மேல் விழுந்தாலும், அல்லேலூயா, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதை நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து நிரூபித்து காட்டினார். தானியேலு கூட இருந்து அல்லேலூயா நிரூபித்து காட்டினார். பவுலை பாருங்க, பவுல் கூட இருந்து அவன் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் தள்ளப்பட்டிருந்தாலும் சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கும். தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். தானியேலை கனப்படுத்தினார் பாருங்க. யோசேப்பை விற்று போட்டுட்டாங்க. இன்றைக்கி உங்கள் கூட பிறந்தவங்களை விற்று போடுறாங்களா? உங்கள் கூட பிறந்தவங்க தூற்றி திரிகிறாங்களா? கூட பிறந்தவங்க மந்திராதம் பண்ணுறாங்களா? சோர்ந்து போகாதங்க. யோசேப்புக்கு அப்படி தான் பண்ணினாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு வாய் சாப்பாடு வழி இல்லாமல் கர்த்தர் ஆக்கினார். அந்த சாப்பாட்டுக்கு அவன் குடும்பம் எல்லாம் அவன் தான் போஷிக்க வேண்டிய சூழலை வந்துச்சு. நீங்கள் அமைதியாக இருந்துக்கிடுங்க. அல்லேலூயா. அந்த நாள் வரும். அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், நாளான்னைக்கா இருக்கலாம். அந்த நாள் கர்த்தர் கொண்டு வருவா. அல்லேலூயா. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அழைகிறீங்களா சொத்துக்காக? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை ரொம்ப. அல்லேலூயா. சொத்து பிரச்சனை பாருங்கள். அல்லேலூயா. அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆசைகள். ஒரு சகோதரி சொன்னாங்க, அல்லேலூயா, நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பி. அல்லேலூயா. சொத்து பிரச்சனை வந்துட்டு. அல்லேலூயா. ஒருத்தனே எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி என்ன செய்யணும், எழுதி வாங்கணும்னு சொல்லி பிளான் போட்டாங்க. ஆனால் இந்த சகோதரர் ஒரு ஜெபிக்க சகோதரன் பாருங்கள். இவங்க ஜெபித்தாங்க. ஆண்டவரே, அந்த 3 எங்கள் 3 பேருக்கும் சரியான பகுதி எங்களுக்கு தந்துடணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் யுத்தம் பண்ணி வாங்கி கொடுத்தா. சபலபரி கதூரிக்கு நிறைய வீட்டில் பாருங்கள் இந்த பிரச்சனை தான் இருக்குது. கிறிஸ்தவ வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. தேவனை அறியாத பிள்ளை வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு வீட்டுக்காக, ஒரு இடத்துக்காக விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் அல்லேலூயா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. அது மாத்திரமல்ல, மந்திரவாதங்கள். அந்த குடும்பம் அழிஞ்சிட்டா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். இல்லைனா அல்லேலூயா நம்மளுக்கு வரத மேன்மை அந்த குடும்பத்துக்கு போதுன்னு சொல்லி திட்டமிட்டு உங்களுக்கு சதி போடுறாங்களா? பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க, பதறாதங்க. குடும்பமாக இன்றைக்கி செய்வீங்க. பாடல் பாடி பாடி துதிங்க. சத்துருடைய வாசலை சுதந்திரித்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக ஓடி போவான் பாருங்க. சிறையில் பவுலை தள்ளிட்டாங்கன்னு சொல்லி அவர் அழல பாருங்கள். நடு ராத்திரி வேளையில்
தேவனை துதித்து பாடினாங்களாம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். தேவனுக்காகவே அவர் சிறைக்குள்ள போனார். தேவனுக்காகவே அந்த பாடு அனுபவித்தார். எத்தனை அடிகள், பவுலும் சீலாவுக்கு எத்தனை வேதனைகள், முறுமுறுக்களை பாருங்கள். நடுராத்திரி ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவு திறவுண்டன. அவ்வளோ பெரிய பாருங்கள், நம்ம தெய்வம் பெரியவர், அவர் சர்வாதிகாரி, அவர் சர்வ வல்லம் உள்ளவர். அந்த சிறையில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க துதித்து பாடுறது. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிட்டு பாருங்கள். நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல கத்துறவங்களை ஒதுக்கப்பட்ட இடத்துல, தனித்து விடப்பட்ட இடத்துல கத்துறவங்களை உயர்த்தி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடய வாழ்க்கையில் நான் பாருங்கள், தள்ளப்பட்டேன், மிதிக்கப்பட்டேன், தீயம் தண்ணீரை கடந்து வந்தோம். மனிதர் தலையில் ஏறி நடந்து போக பண்ணினீர். செழிப்பான இடத்த வந்து விட்டீர்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள். பணம் இல்லைன்னா பகைப்பாங்க. ஹல்லேலூயா. வறுமை வந்தால் பகைப்பாங்க பாருங்கள். அப்படி தான் எனக்கு வேதனைகள். கீழ்படுத்துனாங்க, ஒடுக்குனாங்க, செய்வாங்க, ஒடுக்குவாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்க முடியல. அப்படியே ஒடுக்கி போட்டுருவாங்க. 5 நிமிஷம் தான் செபிக்கணும், அதுக்கு மேலே செபிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் மேலே திட்டம், பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன், நீ பயப்படாத. அந்த நாட்கள் முடிந்தது. நீ ஒடுக்கிற நாட்கள் முடிந்தது. மந்திரவாதம் பண்ணி ஒடுக்கிற நாட்கள் முடிந்தது. நீ எழும்பு, எழும்பு, பிரகாசி. சோர்ந்து போகிற கால நேரம் இல்லை. எழும்பி செபி. அரை வீட்டில் உட்காந்து அழுது செபித்து அந்த வல்லமை நீ பெற்றுக்கொள். சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், வேதனைப்படுத்தட்டும், அவமானப்படுத்தட்டும். நான் உனக்கு முன்னால் அழைத்தது நான் சொன்னார் பாருங்க. எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், ஹல்லேலூயா, சொல்ல முடியாத வேதனைகள். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தேன் பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஊழியம் செய்யக்கூட எத்தனையோ மந்திராதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொல்லாத மனிதர்கள். ஆனாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, அழைத்த அழைப்பில் நிலைச்சி நிற்பியாம்மா நீ. ஹல்லேலூயா. அந்த உலகம் உனக்கு வேண்டாம். உலகம் அப்படி தான் இருக்கும். உன்னை மாதிரி உடைக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம், ஏராளம். உன்னை மாதிரி உடைக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? அவர் வந்து செய்ய முடியாது பாருங்க. அவருக்கு ஒரு நபர் வேணும், ஒரு சவுல் வேணும். ஹல்லேலூயா. ஒரு பவுல் வேணும், ஒரு எஸ்தர் வேணும், ஒரு தெபராள் வேணும், ஒரு தீமோத்தேயு வேணும். அவரை நிரூபித்து காட்ட மனுஷி தேவை. ஹல்லேலூயா. நீ எழும்பு மகளேன்னு சொன்னார் பாருங்க. பிரச்சனை பாடு வந்தது, அவமானம் வந்தது, இன்னும் அவமானம் வரதான் செய்யுது. ஆனால் அதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் எனக்கு முன்னால் போகிறார். அவர் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாரோ அதுதான் எனக்கு. ஹல்லேலூயா. பயப்படாதங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக எனக்கு கற்று வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் தள்ளப்பட்ட நிலைமையிலையா உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். சிங்க கபியில் கொண்டு போட்ட தானியலை சிங்கம் அப்படியே சவிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டா இல்லை பாருங்க. தூதன் அனுப்பி கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவன் தான் போஷித்தான் பாருங்க. முழு குடும்பத்தையும் போஷித்தான். அப்படி ஒரு பஞ்சம் வந்தது. கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலை உண்டாக்கி கொடுப்பார். எந்த இடத்துல தள்ளப்பட்டு மிதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கீங்களோ அதே இடத்துல நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலை உண்டாக்கி கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வாடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. கடன்காரங்க இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் கடன் அடைக்க உதவி செய்வார். உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஜெபிக்க மறந்துடாதங்க, துதிக்க மறந்துடாதங்க, அவரோடு சஞ்சரிக்கிறது மறந்துடாதங்க.
அவருக்கு நேரத்தை ஒதுக்குங்க. சபலவரிக்க உலக காரியத்தை குறைத்து பாருங்க. அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். காரியம் ஜெயமாய் முடியும். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வேலை பாருங்க. உங்களே ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அதே சமயத்தில் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் மாறி போவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வீண் பழி சுமத்திட்டாங்களே, என்ன பணம் நீங்கள் புலம்பலாம், அதே இடத்த கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். இல்லை அதை விட மேலான ஒரு வேலையை தருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனை அப்படி தான் வீண் பழி சுமத்துனாங்க பாருங்க. ஆனால் அந்த அண்ணன் பயப்படலை, அந்த சகோதரன் பயப்படலை பாருங்கள். தைரியமாக நின்றார். ஹல்லேலூயா. வேலையை விட்டே நீக்கி விட்டார்கள். ஆனால் பாருங்கள், அதை விட மேலான ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதாங்க. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். தானியேல் ஜெயமாய் இருந்தது. ஜெய கிறிஸ்து உன் சொல்கிறா ஜெயமாய் ஹல்லேலூயா. இரவு ஜெபத்தில் சேர்ந்து என்னோட ஜெபிங்க. நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஜெபமே ஜெயம். சோராது ஜெபிங்க. பிரச்சனை முடியும். உங்கள் பாடுகள் முடியும். நீங்கள் முடிஞ்சு போக மாட்டீங்க. உங்கள் பிரச்சனை முடியும். உங்கள் வியாதி முடியும். அல்லேலூயா. காரியத்தை கைவிடி வர பண்ணுவா. உங்கள் துக்கங்கள் முடிந்து போகும். அந்த பொல்லாத மனிதர்கள் முடிந்து போவார்கள். தானியேலை கொண்டு தூக்கி போட்ட மனிதர்களே, அல்லேலூயா, இவர் வந்துட்டார், உயிரோடு வந்துட்டார். கர்த்தர் எனக்கு தூதரை அனுப்பி காப்பாற்றிட்டார். ஆனால் தூக்கி போட சொன்னவங்களை குடும்பத்தால் கொண்டு தூக்கி போட வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுட்டு. அல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் பொருளை போவார்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அனுபவிச்சது ஃபுல்லாக பாருங்கள். மந்திரவாதம், பிள்ளி சுனித்தலாம் நான் புரண்டேன். அது எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியாதபடி இரவும் பகல் குடும்பமாக நாங்கள் அழுதோம். சபோல் அவன் செய்தி கொடுக்குறலாம் பாருங்க. அதுதானே கொடுக்குறேன். என்ன பாடு அனுபவிச்சனோ அதே பாடுள்ள மக்கள் தான் என்கிட்ட செபிக்க வராங்க. அது என்னால் தாங்க முடியலை. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் இல்லை, யாக்கோபு ஒரு குர்சல் இல்லை. தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். இன்னைக்கு அழலாம், நாளைக்கு நீங்கள் சிரிப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு காலம் சிரிக்க ஒரு காலம் உண்டு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம் அந்த இரவு. நாளைக்கு காலையில் நீங்கள் ஜெயமாக காரியம் முடியலாம். அல்லது சாயங்காலம் முடியலாம். இயேசு வருவார். பரிசுத்த ஆவி உங்கள் வீட்டில் அசைவாடுவார். சபலவரிக்கரவா. தானுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. யோசேப்பு அதிபதியாக உயர்த்தி காமிச்சார். பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நீங்களும் கலங்காதங்க, பதறாதங்க. கர்த்தர் உங்களை கொண்டோம், உங்கள் பிள்ளைகளை கொண்டோம், உங்கள் குடும்பங்களை கொண்டோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இரவு ஆமென். உங்களோடு கூட பரிசுத்தம் இடைப்படுகிறார். உங்களோடு கூட ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை தேற்றுகிறார். அவர் ஆற்றுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இந்த வார்த்தை நிமித்த கர்த்தர் உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், விடுவிக்கிறார். சமயத்தில் உயர்த்தி காட்டுகிறார். அக்கினி இறங்கட்டியா, வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. வல்லமை 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 இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. யோசேப்பை அதிபதியாய் மாற்றிட்டு போலாம். அல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா. தானியேலை சிங்க கபியில் தூக்கி எடுத்து உடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல உடைய காரியம் ஜெயமாய் முடியட்டுப்பா. கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, பதறி கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, சோர்ந்து போனாங்கப்பா. சாப்பிட மனம் இல்லை, தண்ணி குடிக்க மனம் இல்லை, பேச முடியலை, ஒரே அழுக கண்ணீர். ஆண்டவரே, வீண் பழி சுமத்தி அல்லேலூயா கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இசப்பா, நீங்கள் உட்பிள்ளையுடைய காரியம் ஜெயமாய் முடியட்டும். அந்த வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் இறங்கட்டும். துதிக்க வைங்கப்பா, பாட வை. என்ன பாவம் சாப்பிட்டாலும் மன்னிச்சிருங்கப்பா. மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பாட்டு விளக்குவேன்னு சொன்னீங்களப்பா, விளக்கிருங்கப்பா. வானத்து பூமி எவ்வளோ தூரம் அவ்வளோ கிருபை கொடுத்துருங்கப்பா. மந்திரங்கள் தந்திரங்கள் எறிவதாக இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் எறியட்டும் இயேசுவின் நாமத்தினால். எதை கண்டு பயப்படாதபடி என் இயேசு எனக்கு இருக்கிறார், என் இயேசு எனக்கு முன்னால் போகிறார் என்று சொல்லி ஆண்டவரே அதில் தைரியமாக சொல்ல. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். தைரியப்படுத்துங்க பிள்ளைகளை. ஆண்டவரே ஆற்றி தேற்றுங்க. இந்த காரியத்தை தூக்கி எடுத்துருங்க இயேசப்பா. அதிசயம் காண பண்ணுங்க. நீர் அதிசயமானவரப்பா, நீர் அற்புதமானவர். மனிதர் அடைத்த கதவு ஒன்றோ இரண்டோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 கதவு திறந்து கொடுங்க.
சபலபரிக்காது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், ஊழியங்களை தாங்கும்படியாய், அல்லேலூயா, உம்முடைய பிள்ளைகள் அதே இடத்துல ஆசீர்வாதத்தை காணப்படுத்தும். சபலதரிக்கரவா, கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனை மாறட்டும். அந்த வியாதி, பேய், மந்திரம், தந்திரம், பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால எரிவதாக, சாம்பலாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்துக்கு ரத்தத்தளி தெளிக்கிறையா. கத்தரின் தோட்டத்தில் இருந்து கேட்கிற, இரவு ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வீட்லையும் ரத்தத்தளி தெளிக்கிறேன். வாத கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாக ஓடி போவானாங்க. பகலெல்லாம் பாதுகாத்திலே ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை கொடுங்க, வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.